காலத்தின் அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து நமக்கு அறிவிக்கிறது. எந்த திருச்சபையின் காலத்தில் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்தது? மார்ட்டின் லூத்தர் வாரத்தின் எந்த நாளைங்க ஓய்வு நாளாக கை கொண்டாங்க? இந்த புரட்சியாளர்கள்லாம் ஏன் எழும்பினாங்க? தேவ ஆவியானவர் எழுதி கொடுத்த பிரமாணத்தை பார்த்தாங்க. வாரத்தினுடைய முதலாம் நாள ஓய்வு நாளாக சீக்கிரமா உலகமுங்கு கொண்டு போனதுனால இது மகா பாபிலோன் ஆனது. தேவனுடைய திருச்சபையில சாத்தானுடைய சிங்காசனம் பாவம் மனிதன் என்ற உருவத்திலே இருப்பதினால் மகிமை நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்திலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மார்னிங் ஸ்டாரின் கடைசி கால நற்செய்தி, தீர்க்க தரிசன நற்செய்திகள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வெகு சீக்கிரமாக வர இருக்கிறார். அந்த காலத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவனுடைய திருச்சபை எழும்பி இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். காலத்தின் அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து நமக்கு அறிவிக்கிறது. இரண்டாம் வருகையினுடைய நேரத்தை ஆகிலும் அந்த நாளை ஆகிலும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் அவர் வரக்கூடிய காலத்திலே அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசன அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்குள் பிரியமானவர்களே, தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே 7 திருச்சபைகளை உண்டாக்கி இருந்தார் என்று வேதத்திலே வெளிப்படுத்தல் புத்தகத்திலே நாம் கவனிக்கிறோம். சரிங்களா? எத்தனை திருச்சபை? 7 திருச்சபை. அந்த 7 திருச்சபையினுடைய பெயர்கள் என்ன? முதலாவது நம்ம அதை பதிவு செய்வோம். 7 திருச்சபையினுடைய பெயர் என்ன? நம்பர் 1 என்னது? எபேசு. 2 சிமிர்னா. 3 பெர்கமு. 3 பெர்கமு. 4 தியத்தீரா. 5 சர்தை. 6 பிலதெல்பியா. 7 லவோதிகேயா. கேட்டுங்களா? என்னென்ன சபை? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 7 திருச்சபையினுடைய காலத்தில் 7 திருச்சபையினுடைய காலத்தில் எந்த திருச்சபையின் காலத்தில் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்தது? ரைட்டுங்களா? ஒரு கேள்வி சொல்லுங்க. எந்த திருச்சபையின் காலத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்தது? ஒரு கேள்வி. எந்த திருச்சபைக்கு அட்வென்த் திருச்சபை என்ற பெயர் வந்தது? ரைட்டுங்களா? இந்த 7 திருச்சபையில்
எந்த திருச்சபைக்கு அட்வென்த் திருச்சபை என்று பெயர் வந்தது? இந்த 7 திருச்சபையில் எந்த திருச்சபைக்கு செவன்த் டே அட்வென்த் திருச்சபை என்று பெயர் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தம் 7 திருச்சபை இருக்கு. இந்த 7 திருச்சபையில் அட்வென்த் திருச்சபை என்ற பெயர் எந்த சபைக்கு வந்தது? சரி சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க. எந்த திருச்சபை? பிலதெல்பியா. இந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு என்ன பேரு? அட்வென்த். இந்த அட்வென்த் பிலதெல்பியா திருச்சபைக்கு அட்வென்த் திருச்சபை என்று பெயர். எபே சபைக்கு அந்த பெயர் இல்லை, சிமர்னா சபைக்கு அந்த பெயர் இல்லை, பெர்கமு சபைக்கு அந்த பெயர் இல்லை, தியத்திரா திருச்சபைக்கு அந்த பெயர் இல்லை, சர்தை சபைக்கு அந்த பெயர் இல்லை. ஆனால் பிலதெல்பியா திருச்சபைக்கு அட்வென்த் திருச்சபை என்ற பெயர் வந்திருக்கிறது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தேவனுக்குள் பிரியமானவர்களே, அட்வென்த் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பெயரு? அட்வென்டிஸ்ட். என்ன பெயரு? அட்வென்டிஸ்ட். அட்வென்த் திருச்சபைக்கு ஆங்கிலத்தில் பேர் அட்வென்டிஸ்ட். இப்போ அட்வென்டிஸ்ட்னா என்னது? அட்வென்டிஸ்ட்னா என்ன பொருள்? அட்வென்டிஸ்ட் என்ன பொருள் சொல்லுங்க, நல்லா தெளிவாக பேசுங்க. அட்வென்டிஸ்ட்னா என்ன பொருள்? காத்திருப்போர். சரியா? இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருப்போர் என்று பொருள். தேவனுக்குள் பிரியமானவர்கள், நல்லா சத்தமாக நீங்கள் பேசணும். அட்வென்த் என்ற இதற்கு என்ன பொருள்? ஆங்கிலத்தில் என்ன, தமிழுக்கு என்ன பொருள்னா தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருப்போர். நம்முடைய வேதகால வரலாற்றில் இந்த திருச்சபையின் காலத்தில் தான் சரியா மகா பரிசுத்தலம் என்ன செய்தது? திறந்தது. நல்லா கவனிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் இந்த அட்வென்த் திருச்சபை இருந்த காலத்தில் தான் மகா பரிசுத்தலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து மகா பரிசுத்தலத்திற்கு ஊழியம் செய்வதற்காக உள்ளே வந்தார். நல்லா கவனிக்கணும். சரிங்களா? எந்த திருச்சபையின் காலத்தில்? பேசுங்க, வேகமாக பேசுங்க, பதிவு வேணாமா? எந்த திருச்சபையின் காலத்தில்? அட்வென்த் திருச்சபையின் காலத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து மகா பரிசுத்தலத்திற்கு போனார். இந்த திருச்சபையினுடைய அந்த வரலாற்றில் படிக்கும் பொழுது இந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் தான் என்ன செஞ்சாங்க? நாங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க 2ஆம் வருகையை குறித்து பேசினாங்க. ரைட்டுங்களா? 2ஆம் வருகை குறித்து ஊழியம் செய்த நபர்களில் விசேஷமான நபருடைய பேர் என்ன? வில்லியம் மில்லர். யாருங்க? வில்லியம் மில்லர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். வில்லியம் மில்லர் தான் அவருடைய தலைமையின் கீழ் தான் அமெரிக்க தேசம் முழுவதும் ஐரோப்பா கண்டங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை குறித்த அதிசீக்கிர செய்தியானது, வருகையானது பரவியது. ரைட்டுங்களா? சரியா புரியுதா? இப்போ நம்ம சுருக்கமாக சில பகுதியில் படிக்கணும். சரி, அப்படின்னா இந்த திருச்சபையின் காலத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ஏன் நடைபெறவில்லை? இந்த திருச்சபையின் காலத்தில் தான் நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும்
நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவனுக்குள் பிரியமானவர்களே, தேவன் இந்த திருச்சபையினுடைய காலத்தில் தான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற அந்த செய்தி பிலதெல்பியா திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது. பிலதெல்பியா திருச்சபைக்கு 2 பேர் வேத வரலாறுல வரும்பொழுது, இந்த 7 சபையினுடைய காலத்தில் வரும்பொழுது அதுக்கு பிலதெல்பியா, சரியா? வருகையினுடைய தூதை அறிவித்ததுனால அது அட்வென்ட் திருச்சபை. ஓகேங்களா? அது அட்வென்ட் திருச்சபை. சரி, என்ன செய்தி, என்ன செய்தின்னு படிக்கும்பொழுது, இந்த திருச்சபையின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு வரவில்லை? எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பலாம் தானே. இந்த திருச்சபையினுடைய காலத்தில் வருகைக்காக காத்திருந்தாங்க, ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சாங்க, துரிதமாக செய்தி எல்லா இடத்திலும் பரவுனது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு வரவில்லை? யாருக்கு, எத்தனை பேருக்கு பதில் தெரியும்? ஏன் வரல சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னா, பரிசுத்தலத்து ஊழியத்தை முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்கிறாரு? ஆமா, மகா பரிசுத்தலத்திற்கு போயிருக்கிறாரு. இப்போ வில்லியம் மில்லர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போற இந்த வருகையை பூமிக்கு வருவதாக நினைத்து என்ன செஞ்சிட்டாரு? கணக்கு போட்டு இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார் என்று சொன்னார்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஓகேங்களா? இது தீர்க்க தரிசன செய்தி. இதை விட நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த திருச்சபை, இந்த அட்வென்ட் திருச்சபை, சரியா, எந்த நாளில் ஓய்வு நாளை கொண்டாடியது? மிக முக்கியமான பகுதி. இப்படி படித்தா நமக்கு ஈஸியாக புரியும். சரியா? எந்த நாளில் ஓய்வு நாளை கொண்டாடியது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த திருச்சபை, இது கொஞ்சம் நல்லா படிக்கணும். இந்த திருச்சபை எந்த நாளில் கொண்டாடுனது? இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7. சரியா கவனிக்கணும், 7 போட வேணும். நல்லா கவனிக்கணும். இந்த திருச்சபை அட்வென்ட் தானே. இது ஓய்வு நாள் எது? 1. ஓய்வு நாள் எது? 1. 1ன்னா என்ன? ஞாயிறு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சால் ஈஸியாக படிச்சுக்கலாம். இவங்க வருகைக்காக காத்திருக்கிறாங்க. வருகைக்காக என்ன செய்கிறாங்க? காத்திருக்கிறாங்க. அட்வென்ட் திருச்சபை என்ற பெயர் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க வாரத்தினுடைய முதலாம் நாள் ஞாயிறு ஆசிரிப்பை ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை செய்கிற திருச்சபையாக இருந்தது என்று பார்க்கிறோம். பாடம் புரியுதா? எந்த நாள் ஆராதனை பண்ணாங்க? ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு 2ஆம் முறை வரப்போறாருங்கிற செய்தியை அவங்க அறிவிக்கிறாங்க. முத்தூதில் முதல் தூது என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. முத்தூதில் முதல் தூதை அறிவித்த அந்த திருச்சபையினுடைய பெயர் என்ன? பிலதெல்பியா திருச்சபை. ரைட்டுங்களா? அதுக்கு என்ன, அதை அறிவிச்சதுனால அதுக்கு என்ன பேர்? அட்வென்ட் திருச்சபை. ரைட்டுங்களா? ஆனால் எந்த நாளை ஓய்வு நாளாக கை கொண்டது? ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக கை கொண்டது என்று பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பாக இதை நம்ம தெளிவாக நம்ம படிக்க போகிறோம். அந்த திருச்சபை தேவனுடைய உண்மையான ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை. முதல் தூது அறிவிச்சாங்களா? முதலாம் தூது என்ன? வானத்தின் மத்தியில் ஒரு தூதன் பறக்க கண்டேன், அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல பாஷைக்காரருக்கும், சகல ஜனக்கூட்டத்தாருக்கும்
அறிவிக்கத்தக்கதான நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். கவனிக்கிறீங்களா? அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட தூது முதலாம் தூது. இந்த முதலாம் தூதை அறிவித்த இந்த திருச்சபை, இந்த பிலதெல்பியா திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய படைப்பின் சின்னமாக இருந்த ஓய்வு நாளை என்ன செய்யவில்லை, கை கொள்ளவில்லை. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார்? புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக படம் புரியுதா? சரிவா பேசுங்கப்பா. புரியுதா? 1ஆம் நாளை ஓய்வு நாளாக கை கொள்கிறாங்க. ஆனால் செய்தி என்ன? 7ஆம் நாள் என்ன செய்யணும்? ஓய்வு நாளாக கை கொள்ளணும். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளணும் அப்படி என்ற செய்தி இருக்கு. இப்போ வேதத்தில் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர் அப்படி என்றால் நம்ம எப்படி கண்டுபிடிப்பது? நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் 66 புத்தகங்களை வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அந்த 66 புத்தகத்தில் இந்த செய்தியை நம்ம படிக்கணும். இது சரிதானா? இந்த செய்தியை நம்ம நடத்துகிறோம், இது சரிதானா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது? அப்போ வேதத்தில் இருக்கிற புத்தகத்தில் நம்ம என்ன செய்யணும்? தேடி வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனங்களை எப்படி படிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். ரைட்டுங்களா? ஏசாயா புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை படிக்கணும். 34:16 எடுத்து வாசிங்க. ஏசாயா புத்தகம் 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். சரிங்களா? எந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட போதகர்களாக இருந்தாலும் வேதத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்களுக்கு அவர்களுடைய சுய அறிவினாலே அவர்கள் எதையும் தேடக்கூடாது என்பதற்காக தேவன் அந்த புஸ்தகத்திலே தேடி வாசிங்கன்னு சொல்லும் பொழுது இதற்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு படிக்கிறோம்? ஆதியாகமம் புத்தகம் 2:2-3, யாத்திராகமம் புத்தகம் 20:11. ரைட்டுங்களா? வேதத்தை தேடி படிக்கும் பொழுது ஆதியாகமம் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 2-3, யாத்திராகமம் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 11வது வசனம், எபிரேயர் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 10வது வசனமும் 11வது வசனமும் சில வசனங்களை நாம் படிக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய ஓய்வு நாள் என்பது 7ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? முன்னாடி சொன்னோம், இதை குறித்து நம்ம 10 கன்னிகை கதையை குறித்து இப்போ பேசும்பொழுது அதிகமாக பேச போகிறோம். இப்பொழுதுக்கு என்ன பதில் கேட்டால், இது அட்வென்த் திருச்சபை. ரைட்டுங்களா? எது? பிலதெல்பியா திருச்சபைக்கு என்ன பேர் இருக்குது? அட்வென்த் திருச்சபை. அட்வென்த் திருச்சபைக்கிட்ட என்ன முதலாம் தூது ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்தாரு. இப்போ முதலாம் தூதை கொடுத்தாரு, வேலையும் துரிதமாக உண்மையாக செய்யப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரவில்லை. காரணம், அந்த திருச்சபை தேவனுடைய திருச்சபை தான். இந்த திருச்சபை தேவனுடைய திருச்சபை சாத்தானுடைய சோதனைக்கு உட்பட்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினாலே உண்டாக்கப்பட்டிருந்த வாரத்தின் முதலாம் நாள் ஆசரிப்பை அது கை கொண்டு வந்தது. ரைட்டுங்களா? இங்கே எந்த பார்க்குறோம்? தேத்திரா திருச்சபை. தானியேல் புத்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம். தானியேல் புத்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம் எந்த திருச்சபைக்கு பொருந்தோம்? ஆமாம், தானியேல் 7:25 எடுத்து வாசிங்க. உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி
உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ரைட்டுங்களா? இந்த தீர்க்க தரிசனத்தில் ஒரு காலமும் காலங்களும் அரை காலம்னு சொல்லும் போது 1260 வருடம். ரைட்டுங்களா? என்னது? 1260 வருடம். இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய காலத்தில் தான் தேவனுடைய ஓய்வு நாளானது வாரத்தின் முதலாம் நாளுக்கு மாற்றப்பட்டது. சரியா? மாற்றப்பட்ட, நல்லா கவனிக்கணும், முக்கியமான பகுதி. வாரத்தின் முதலாம் நாளுக்கு மாற்றப்பட்டது. அப்படின்னா இந்த திருச்சபையின் காலத்தில் தான் புரொட்டஸ்டன்ட்டுகள் எழும்பினார்கள். எந்த திருச்சபையின் காலத்தில்? தேத்திரா திருச்சபையின் காலத்தில் தான் புரொட்டஸ்டன்ட்டுகள் என்ன செஞ்சாங்க? எழும்பினார்கள். புரொட்டஸ்டன்ட்டுகள் எழும்பினாங்க. அதனால இதுக்கு பிறகு திருச்சபைகளுக்கு என்ன பேர், இன்னொரு பேர் இருக்குன்னா புரொட்டஸ்டன்ட் திருச்சபை என்ற ஒரு பெயர் உண்டாகுது. ரைட்டுங்களா? கவனிக்கணும். பிலதெல்பியா திருச்சபை, அதுக்கு அட்வென்த் திருச்சபைன்னு ஒரு பேர் இருக்கு. அதே திருச்சபைக்கு இன்னொரு பேர் என்னது? புரொட்டஸ்டன்ட் திருச்சபை. ரைட்டுங்களா? என்ன திருச்சபை? புரொட்டஸ்டன்ட் திருச்சபை. ஏன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த காலத்தை நம்ம சொல்லணும். 1260 வருடம் இருண்ட காலம். இருண்ட காலத்தில் தான் புரொட்டஸ்டன்ட்டுகள் என்ன செஞ்சாங்க? எழும்பி ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய ஊழியம் தவறு, போதனை தவறு, சத்தியம் தவறு அப்படின்னு சொல்லி எழும்பி புரட்சி பண்ணாங்க. புரொட்டஸ்டன்ட் என்பது புரட்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த காலத்துக்கு பிறகு இந்த திருச்சபை வரிசையாக வரும் பொழுது இப்போ தியேத்திரா திருச்சபையினுடைய இல்லை புரொட்டஸ்டன்ட்டுகள் எழும்பினாங்க. அதனால் எல்லா திருச்சபைக்கும் புரொட்டஸ்டன்ட் திருச்சபை என்று பேர். ரைட்டுங்களா? அதனால தான் பிலதெல்பியா திருச்சபைக்கு என்ன ஒரு பேர் வந்திருக்கு? புரொட்டஸ்டன்ட். அட்வென்த் திருச்சபை, புரொட்டஸ்டன்ட் திருச்சபை. நல்லா கவனிக்கணும். சரியா? புரொட்டஸ்டன்ட் திருச்சபை. இப்போ அட்வென்த் திருச்சபை அது ஞாயிறு ஆசரிப்பு செய்யுது. இப்போ தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தேவன் என்ன செய்கிறார்? கடைசியாக ஒன்று பார்க்கணும். இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபை தான் இது. இப்போ ஆண்டவருடைய திருச்சபையா இல்லைங்களா? யாருடைய திருச்சபை இது? ஆண்டவருடைய திருச்சபை தான். ஆனால் என்ன கை கொள்ளல? ஆமாம், 7ஆம் நாள் என்ற ஓய்வு நாளை, சபை கூடுகிற நாளை இந்த திருச்சபை கை கொள்ளவில்லை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். 7ஆம் நாளை கை கொள்ளவில்லை. ஓகேயா? இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அட்வென்த் திருச்சபையின் காலத்தில் தான் எந்த தூது வெளிப்பட்டது? ஆமாம், அட்வென்த். இந்த அட்வென்த் திருச்சபையினுடைய காலத்தில் தான் வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரத்தில் 7வது முதல் தூது வெளிப்பட்டது. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். முதல் தூது என்ன செய்யப்பட்டது? வெளிப்பட்டது. இப்போ இந்த திருச்சபைக்கு புரொட்டஸ்டன்ட் திருச்சபைன்னு பேர். ஆனால் முதலாம் தூது வெளிப்பட்ட உடனே இந்த திருச்சபை என்ன செஞ்சது அப்படின்னா 2 பிரிவாக பிரிந்தது. எந்த திருச்சபை? அட்வென்த் திருச்சபை 2 பிரிவாக பிரிஞ்சது. ஒரு பிரிவு சரியா? ஒரு பிரிவு என்னன்னு கேட்டால் 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கை கொள்ளுகிற ஒரு கூட்டம். தேவனுடைய சத்தியத்தை வேதத்தில் இருந்தபடி ஏற்றுக்கிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய சத்தியத்தை வேதத்தில் இருக்கிறபடி ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சதுன்னா 1ஆம் நாள் ஞாயிறை கை கொள்ளுகிற ஒரு கூட்டமாக பிரிந்தது. கவனிக்கணும் இந்த செய்தியில். வாரத்தின் 7ஆம் நாளை கை கொள்ளுகிற ஒரு பிரிவாகவும் வாரத்தினுடைய முதலாம் நாளை கை கொள்ளுகிற ஒரு பிரிவாகவும் 2 பிரிவாக பிரிந்தார்கள். காரணம் என்னவென்றால் இவர்கள் புரொட்டஸ்டன்ட், உண்மையான தேவனுடைய திருச்சபை. இவங்க வேதத்தை மறுதளிச்சாங்க.
வேதத்தை என்ன செஞ்சாங்க? மறுதளிச்சாங்க. ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு, வெளிப்படுத்தல் புத்தகம் பைபிளில் தானே இருக்குது. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் இருக்கிற செய்தி வந்து பைபிளில் தானே இருக்குது. இப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்குங்கிற செய்தி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் இவர்கள் வேதத்தை மறுதலித்து இவர்களுடைய முன்னோடிகளாக இருந்த மார்ட்டின் லூத்தர், ஜான் ஹஸ்ஸு, ஜான் விக்லிப்பு, ஜான் வெஸ்லி, புரோட்டஸ்டன்ட்கள் இருந்தாங்கல்ல, அவங்களாம் என்ன செஞ்சாங்க? வாரத்தினுடைய முதலாம் நாளில் தான் என்ன செஞ்சாங்க? ஆராதனை செஞ்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். வாரத்தின் முதலாம் நாளில் தான் என்ன செஞ்சாங்க? ஆராதனை செஞ்சாங்க. காரணம், ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், பிரசங்கி புத்தகத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படித்தோம்ல 4வது திருச்சபை தியேத்திரா திருச்சபையினுடைய காலத்தில், உலகத்தில் இருந்த காலத்தில் ஓய்வு நாள் இல்லை, இருண்ட காலமாக இருந்தது. யார் கேட்டாலும் பதில் சொல்லணும். எந்த திருச்சபை? தியேத்திரா திருச்சபையின் காலத்தில் பகிரங்கமாக ஓய்வு நாள் உலகத்தில் என்ன இல்லை. வேதம் மறுக்கப்பட்டது, இருண்ட காலமாக இருந்தது. வேத வரலாறுல இந்த காலத்தை இருண்ட காலம் என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. எந்த காலத்தை? 1260 வருடம் தியேத்திரா திருச்சபையின் காலம் இருந்தது பார்த்தீங்களா? அந்த காலத்தை வேதம் இருண்ட காலம் என்று சொல்லுகிறது. அந்த காலத்தில் தான் புரட்சியாளர்கள் எழும்பினார்கள். புரட்சியாளர்களை தேவன் எழுப்பினார். மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு மாபெரிய ஒரு புரட்சியாளர் எழுப்பினார் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ மார்ட்டின் லூத்தர் வாரத்தின் எந்த நாளைங்க ஓய்வு நாளாக கை கொண்டாங்க? வாரத்தின் முதலாம் நாள். இப்போ உங்க ஒரு பெரிய ஒரு பிரிவினை வருது, ஒரு மார்க்க பேதம் வருது. என்ன மார்க்க பேதம்? ஒரு சிறிய குரூப்பு வேதம் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? வேதத்தின்படி தன்னுடைய வழக்கமாக கொண்டாடின ஓய்வுனால வாரத்தின் முதலாம் நாள். எதுலேருந்து வழக்கம்? இந்த மாற்றப்பட்டதுலேருந்து வந்த ஓய்வுனால அதை விட்டுட்டு இவங்க 2 பேருக்குள்ள என்ன வருது? வாக்குவாதம் வருகிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர் பரலோகம் போக மாட்டாரா? ஜான் விக்லி பரலோகம் போக மாட்டாரா? புரோட்டஸ்டன்ட்கள்லாம் பரலோகம் போக மாட்டாங்களா? அப்போ அவங்கெல்லாம் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே ஓய்வு நாளாக கை கொண்டாங்க. நாங்களும் அந்த ஓய்வு நாளை கை கொண்டால் நாங்களும் பரலோகம் போவோம். நாங்கள் அவர்களுடைய பின்னடியார்கள், அவர்கள் சொன்னது தான் நாங்கள் என்ன செய்வோம்? கேட்போம் அப்படின்னு சொல்லி வேதத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு குரூப்பு, பெரிய ஒரு ஜனத்தொகை என்ன செஞ்சாங்க? பிரிஞ்சுது. எந்த சபை பிரியுது? அட்வென்த் இயக்கம் 2 பிரிவாக பிரிகிறது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். எந்த காலகட்டத்தில்? முதலாம் தூது வெளிப்பட்ட காலகட்டத்தில். சரியா? முதலாம் தூது வெளிப்பட்ட காலகட்டத்தில். எந்த காலகட்டத்தில்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து மகா பரிசுத்தலத்திற்கு சென்ற காலம். வேத வரலாறுல இது எந்த வருஷம்? கிபி 1844 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தலத்திற்கு என்ன செஞ்சாரு? செய்தார். அப்போ கிபி 1844 முதலாம் தூது முத்திரை உடைக்கப்பட்டது. கவனிக்கணும், முதலாம் தூது முத்திரை உடைக்கப்பட்டது. முதலாம் தூதை அவருடைய திருச்சபையாகிய புரோட்டஸ்டன்ட் திருச்சபையை மறுதளித்தது. இதான் இன்னைக்கு செய்தி. தேவனுக்குள் பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய அநேகருக்கு இந்த விஷயம் தெரியல. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி ஞாயிறு ஆசரிப்பு சபைக்கு இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக உலக மக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வேத வரலாறு தெரியல. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் இந்த திருச்சபையில் இல்லை. ஈஸியாக புரியுதா உங்களுக்கு? தேவன் எந்த திருச்சபையில் இல்லை? ஏன் இந்த திருச்சபையில் இல்லை? பேசுங்க. ஏன் இந்த திருச்சபையில் இல்லை?
அவங்க தேவனுடைய தூதுக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியவில்லை. கவனிக்கணும், தேவனுடைய முதலாம் தூதுக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியவில்லை. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். யார் சொன்ன? தேவ ஆவியானவர் சொல்றார். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை யார் எழுதினா? தேவ ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இந்த புரட்சியாளர்கள்லாம் ஏன் எழும்பினாங்க? தேவ ஆவியானவர் எழுதி கொடுத்த பிரமாணத்தை பார்த்தாங்க. கவனிக்கிறீங்களா? 1260 வருட காலத்தில் தேவன் புரட்சியாளர்களை எழுப்பினாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வேதம் தான் முக்கியம், வேதம் தான் அடிப்படை. இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வேதத்துக்கு மாறா செயல்படுது. தேவனுடைய திருச்சபையில் விக்கிரக ஆராதனை இருக்கிறது, பல தெய்வ வழிபாடு இருக்கு, இது வேதத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி பிரமாணத்தை பார்த்து அந்த திருச்சபை பொய்யான திருச்சபை என்ற முடிவுக்கு வரும் பொழுது தேவன் அநேக புரொட்டஸ்டன்ட் பிள்ளைகளை, புரட்சியாளர்களை எழுப்பி அந்த சபைக்கு விரோதமாக எழுப்பி சத்தியத்தை நிலைநாட்டினார். புரிதுங்களா உங்களுக்கு? சத்தியத்தை நிலைநாட்டினார். அவர்கள் காலத்தில் அவ்வளவுதான் சத்தியம் வெளிப்பட்டது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய 10 பிரமாணத்தை வச்சு தான் இதை புரிஞ்சுக்கணும். அன்பான தேவனுக்குள் பிரியமானவர்களே, இந்த பாடத்தை எடுத்து நடத்தும் பொழுது தேவனுடைய 10 பிரமாணத்தை வச்சு தான் இதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தேவனுடைய 10 பிரமாணம். என்ன தேவனுடைய 10 பிரமாணம்? இவர்கள் புரொட்டஸ்டன்ட்னா 1, 2, 3, இந்த 3 அவங்க என்ன செஞ்சாங்க? கடைபிடிச்சாங்க. 3னுடைய வெளிச்சம் தான் அவங்களுக்கு கிடைச்சிது. நல்லா புரிஞ்சுக்கணும். பாடம் நடத்தும் பொழுது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பிரமாணம் தான் கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இதான் புரொட்டஸ்டன்ட் செஞ்சாங்க. நல்லா பாடம் புரியுதா உங்களுக்கு? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஒரு திருச்சபை சரியான திருச்சபை அல்லது ஒரு திருச்சபை சரியில்லாத திருச்சபை, ஒரு விசுவாசி சரியில்லாதவன் அல்லது சரியானவங்கிறத நிர்ணயம் பண்ணுறது எது? தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய பிரமாணம். அப்போ அவங்களுடைய காலத்தில் அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் 1வது கட்டளை, 2வது கட்டளை, தேவனுடைய நாமத்தை நீங்கள் தூசிக்கிறீங்க, வீணாக வழங்குறீங்க. சரிங்களா? தேவனுடைய சிங்காசனத்தில் போப்பு உட்கார்ந்துருக்கிறாரு. ஈஸியாக புரிஞ்ச என்னது? தேவனுடைய சிங்காசனத்தில் போப்பு உட்கார்ந்துருக்கிறாரு, பொய் உபதேசம் பண்ணுறாரு, விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் சொல்லி தான் புரொட்டஸ்டன்ட்டுகள் எழும்பினார்கள். இவர்களுக்கு இந்த ஓய்வு நாள் பிரமாணம் இவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால தான் இவங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க? ஞாயிற்றுக்கிழமையே ஓய்வு நாளாக ஆசரிச்சுட்டு வந்தாங்க. இப்போ காலம் நெருங்குது. காலம் நெருங்கும் போது நியாய தீர்ப்பு பண்ணணும். தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும் காலமாக இருக்கிறது. தேவன் பரிசுத்தல ஊழியத்தை முடிச்சுட்டு மகா பரிசுத்தலத்து ஊழியத்துக்கு போகிறாரு. இந்த காலம் பாடம் புரியுதுங்களா? அப்போ நித்திய நீதி வரணும், நித்திய நீதி வரணும். தானியேல் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் சொல்லப்பட்ட மீறுதல் தவிர்க்கப்படணும், பாவம் தொலைக்கப்படணும், அக்கிரமம் நிவர்த்தி செய்யப்படணும், நித்திய நீதி வருவிக்கப்படணும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கணும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணணும். போதுமா? இப்போ நித்திய நீதி வரணும். இப்போ நீதினா எது? இது கவனிக்கிறீங்களா? நீதி என்பது தேவனுடைய பிரமாணம். ஜஸ்டிஸ் ஆங்கிலத்தில் படித்தோம்னா இதுக்கு ஜஸ்டிஸ். சரியா? இதை மீறுறவங்களுக்கு இது என்ன செய்யும்? ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். ஆண்டவர் இதை வச்சு தான் என்ன செய்வார்? ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். பாடம் புரியுது உங்களுக்கு? ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். சொல்லுங்க, என்னது? ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? ஜஸ்டிஸ்ங்கிறது நீதி, ஜட்ஜ்மெண்ட் என்பது நியாய தீர்ப்பு.
நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகையினால இந்த ஞாயிறு ஆசரிப்பு திருச்சபை எது? அட்வென்ட் திருச்சபை, தேவனுடைய திருச்சபை தான். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. தேவனுடைய திருச்சபை தான். 7 திருச்சபைகளும் யாருடைய திருச்சபை தான்? தேவனுடைய திருச்சபை தான். கீழ்ப்படியாமனால விழுந்து போகுது, வேதத்திற்கு கீழ்ப்படியாம. ஆகையினால இந்த திருச்சபை தான் ஞாயிறு ஆசரிப்பு திருச்சபை, புரொட்டஸ்டன்ட் திருச்சபை, விழுந்து போன திருச்சபை. எப்போ விழுந்தது? கிபி 1844. அது வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்த திருச்சபை. ஓகேயா? தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கொண்டே வந்த திருச்சபை கிபி 1844 முத்திரையிடப்பட்ட 3 தூதுல முதல் தூதை வெளிப்படுத்தும் பொழுது இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபையில் இருந்த பெரும்பாலானவர்கள், மெஜாரிட்டி பீப்புள், வேதத்திற்கு என்ன செய்யல? கீழ்ப்படியவில்லை. வேதத்திற்கு கீழ்ப்படியவில்லை. யாரை போற்றி புகழ்ந்தாங்க? அவங்களுடைய முன்னோடிகளாக இருந்த புரட்சியாளர்களை, மார்ட்டின் லூத்தரை உயர்த்தி பேசினாங்க. இன்னைக்கு காலத்தில் கூட பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சபையில் இருக்கிறவங்கள பாருங்க. அப்போ அப்படின்னா நீங்கள் மார்ட்டின் லூத்தர் பரலோகம் போக மாட்டாருன்னு சொல்கிறீங்களா? டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜான் வீக்லி பரலோகம் போக மாட்டாரா? ஜான் ஹஸ் போக மாட்டாரா? அப்போ அவங்களாம் ரத்த சாட்சியாக மரிச்சாங்களே, கொன்று குவிக்கப்பட்டாங்களே. தேவனுடைய பிரமாணத்துக்காக தேவனுடைய பிரமாணத்தை தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோடு போராட்டம் பண்ணாங்களே. அப்போ போராட்டம் பண்ணிட்டு இப்போ ஆண்டவர் அவங்களை எழுப்பவில்லையா? தேவன் அவர்களை எழுப்பவில்லையாங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம சாந்தமான பதிலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு சொல்லி பெருமை கொண்டாடுறதுல ஒன்றுமே கிடையாது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளாக இருக்கிறவங்க மற்ற திருச்சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் உலகத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் வேத வரலாறை நம்ம காண்பிக்க வேண்டும். 7 சபைகளுடைய காலத்தை நாம் காண்பிக்க வேண்டும். 7 திருச்சபைகள் எப்படி இயங்கியது என்பதை காண்பிக்க வேண்டும். 7 திருச்சபைகளுக்கு ஆண்டவர் எப்படி எச்சரிக்கை கொடுத்தார் என்பதை காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையாக எப்படி விழுந்தது என்பதை காண்பிக்க வேண்டும். அப்படி பாடம் படிக்கும் பொழுது புரொட்டஸ்டன்ட் திருச்சபை என்ன செஞ்சிருச்சு? விழுந்து விட்டது. மருள விழுந்த திருச்சபை என்று பெயர். கவனிக்கிறீங்களா? முடிக்க போகிறேன். மருள விழுந்த திருச்சபை. விழுந்த உடனே தூதுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்ன உடனே தேவன் இந்த திருச்சபைக்கு என்ன பேர் வச்சுட்டாருன்னா மகாபாபிலோன்னு பேர் வச்சுட்டாரு. கவனிக்கிறீங்களா? பாபிலோன் எது? ஆவிக்குரிய மகாபாபிலோன். இது பாபிலோன் எது? ஆவிக்குரிய பாபிலோன் எது? ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. கவனிக்கிறீங்களா? கவனிக்கணும். கடைசியாக முடிக்க போகிறேன். ஆவிக்குரிய பாபிலோன். பாபிலோன் ஒன்று என்னது? பாபிலோன். இன்னொன்று ஆவிக்குரிய பாபிலோன். இன்னொன்று மகாபாபிலோன். ஆவிக்குரிய மகாபாபிலோன். பாபிலோன் எது? உலக மார்க்கம். பாபிலோன் எது? உலக மார்க்கம். எது? வலு சர்ப்பம். கவனிக்கிறீங்களா? புரிஞ்சுக்கணும். பாபிலோன் எது? வலு சர்ப்பம். ஆவிக்குரிய பாபிலோன் எது? தேவனுடைய பிரமாணத்தை மாற்றிய ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். அந்த பாபிலோன் மார்க்கத்தில் இருந்தது போலவே தேவனுடைய திருச்சபையில் விக்கிரக ஆராதனை கொண்டு வந்தது. அதனால தான் அதுக்கு ஆவிக்குரிய பாபிலோன்னு பெயர். ரைட்டுங்களா? ஆவிக்குரிய பாபிலோன் ஏன் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு பெயர் வச்சாங்கன்னா, அந்த பாபிலோனில் இருந்த அதே விக்கிரக ஆராதனை எங்கே இருந்தது? தேவனுடைய திருச்சபையில் இருந்தது. நம்ம ஷார்ட்டாக படிக்கிறோம் எல்லாத்தையுமே. அப்போ அது மகாபாபிலோன். இப்போ ஏன் இது மகாபாபிலோன் பேர் வந்ததுன்னா, என்ன சொன்னார் ஆண்டவர்? 7 நாள் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே இந்த தூதுக்கு கீழ்ப்படியாம, ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இந்த வேதத்தை மறுதளிச்சுட்டு அதிசீக்கிரமாக வேகமாக உலகம் முழுவதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள்,
வாரத்தில் முதல் நாள் தான் ஓய்வு நாள் என்ற செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற திருச்சபை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபை என்ற ஞாயிறு ஆசரிப்பு. வெளிப்படுத்தல் 14:8 படிங்க. வெளிப்படுத்தல் 14:8 படிங்க. வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. பார்த்தீங்களா, ஒரு திருச்சபை உக்கிரமான மது, பொய் போதகம் பண்ணுது. என்னது? ஞாயிறு ஆசரிப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லி பொய் போதகம் பண்ணுகிறது. ரைட்டுங்களா? எப்போ? சத்தியம் வெளிப்பட்ட பிறகு கிபி 1844 தேவன் இந்த முத்திரையை உடைத்து முதலாம் தூதை அறிவித்து வாரத்தின் 7ஆம் நாள சகல ஜாதியும் சகல கோத்திரமும் சகல பாஷையும் சகல ஜனக்கூட்டமும் கைக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அன்பின் கட்டளை இரக்கத்தின் தூதை வெளிப்படுத்தின பிறகு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய திருச்சபை, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய திருச்சபை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம வாரத்தினுடைய முதலாம் நாள ஓய்வு நாளாக சீக்கிரமா உலகமுங்கு கொண்டு போனதுனால இது மகா பாபிலோனானது, கள்ள தீர்க்கதரிசியானது. இந்த திருச்சபைக்கு இன்னொரு பேர் என்ன? கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசி. இப்போ எதுன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன நம்ம பாடம் படிக்கிறோன்னா, ஆண்டோடைய வேதத்திற்கு கீழ்ப்படியாமல் போனோம்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சாத்தான் கொண்டு வந்துடுறான். காலங்காலமாக தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை போதித்த ஒரு திருச்சபை கடைசி காட்டத்தில் சாத்தானுடைய வஞ்சகத்தில் விழுந்து விட்டது. நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்? சாத்தானுடைய வஞ்சகம் அது. வாங்க வேதத்தை படிங்க, சத்தியத்தை படிங்க. ரோமன் கத்தோலிக்க சபை விழுகை எப்படி விழுந்தது, புரொட்டஸ்டன்ட் சபை எப்படி விழுந்தது, இப்போ கடைசி காலத்தில் இருக்கிற செவன்த் டே சபை அதில் எப்படி விழுகை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். படம் புரியுதா உங்களுக்கு? அதில் எப்படி விழுகை நடைபெற போகிறது அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அதனால தான் நம்ம என்ன கேள்வி கேட்டேன், ஏன் அட்வென்ட் திருச்சபை என்று 2ஆம் வருகை குறித்து இந்த திருச்சபை அறிவித்து அமெரிக்கா கண்டத்திலும் ஐரோப்பா கண்டத்திலும் பயங்கரமான ஊழியம் செய்த போதிலும் ஏன் ஆண்டோடைய வருகை வரல? நித்திய நீதி என்ன செய்யல? வெளிப்படவில்லை. கவனிக்கிறீங்களா? நித்திய நீதி என்ன செய்யல? வெளிப்படவில்லை. வாரத்தின் 7ஆம் நாளை ஓய்வு நாளை அவங்க என்ன செய்யல? கை கொள்ளவில்லை. வாரத்தின் 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கை கொள்ளவில்லை. கடைசியாக ஆண்டவர் சேர்க்கிற சம்பத்து என்னன்னு கேட்டா, ஓய்வு நாளை நிலைப்படுத்துகிறார், தன்னுடைய படைப்பின் சின்னத்தை நிலைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் சிருஷ்டிகர் என்பதை ஆணித்தரமாக நிலைப்படுத்துகிறார். சாத்தான் சிருஷ்டிகர் அல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய திருச்சபையில சாத்தானுடைய சிங்காசனம் பாவம் மனிதன் என்ற உருவத்திலே இருப்பதினால். படம் புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய திருச்சபையில தேவனை போல பாவம் மனிதன் என்ன செய்யறான்? உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஓய்வு நாளை என்ன செஞ்சிட்டான்? மாற்றி விட்டான். ஓய்வு நாளை மாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆகையினால கடைசி கால திருச்சபை எது? 7ஆம் நாள் ஓய்வு நாள் திருச்சபை. இப்போ இதுதான் கடைசி கால புரொட்டஸ்டன்ட் திருச்சபை. இதை குறித்து நாம் 10 கன்னிகை கதைகள் உங்களுக்கு மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரத்தில் நான் நடத்தும் பொழுது தெளிவாக நடத்தி தருகிறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு சுருக்கமான ஒரு பாடம் தான், குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பதிவாகும். ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இப்போ யாரோ எந்த திருச்சபையின் காலத்தில் இந்த மகா பரிசுத்தலம் திறந்தது? பிலதெல்பியா திருச்சபையின் காலத்தில் தான் திறந்தது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. நம்ம நினைச்ச மாத்திரத்தில் எல்லா சத்தியத்தையும் கூட்டி ஒரு திருச்சபையின் கையில் ஆண்டவர் என்ன செய்யல? கொடுக்கவே இல்லை.
ஓகேங்களா? அதனால இந்த பாடத்தை படிக்கிறோம். தேவனுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக 2ஆம் முறை வர இருப்பதினால் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.